மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் தீவிரமடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாமக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது அதிமுக. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். தற்பொழுது இந்த தொகுதி பங்கீட்டு குழுவை சார்ந்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வேளையில என்ன நிலவரமாக இருக்கிறது? முதற்கட்டமாக உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில கூட்டணி அமைப்பதற்கான இந்த பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறாங்க. இந்த அடிப்படையில அதிமுக சார்பில் இந்த தொகுதி பங்கீட்டுக்காக 5 பேர் கொண்ட இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உள்ளிட்ட 5 இந்த தொகுதி பங்கீட்டு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தொகுதி பங்கீட்டு செய்வதற்கும் இது குழுவானது அமைக்கப்பட்டது. இந்த குழு ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார்கள். எந்தெந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்தெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு தேமுதிக மற்றும் பாமகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக மற்றும் பாமக களம் கண்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 தொகுதிகளும் தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்போது வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த பேச்சுவார்த்தையும் தேமுதிக மற்றும் பாமகவுடன் தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுக கூட்டணியில SDPI மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் மும்முரம் அடைந்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகள் அதனுடைய கூட்டணியை உறுதி செய்வதற்கான இந்த பணிகளை தீவிரமாக முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் முதற்கட்டமாக நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய இந்த முக்கிய செய்தியாக அதிமுக பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்கிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஏற்கனவே உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. தொகுதி பங்கீட்டு குழுவை ஏற்கனவே அமைத்திருந்த சூழலில் அந்த குழுவை சார்ந்த நிர்வாகிகள் பாமக மற்றும் தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.